சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. கலைஞர் கைவினை திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு 50,000 ரூபாய் வந்து பார்த்தா சப்சிடி கொடுக்குறாங்க. வட்டி மானியம் இருக்குது, லோன் இருக்குது, ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல்வேறு சலுகைகள் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழக அரசு சார்பில் 7/12/2024 அன்னைக்கு தான் இந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக வந்து பார்த்துடலாம். ஓகே, சமூக நீதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள கைவினைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலும் கைவினைஞர்களை தொழில் முனைவோர்களாக உயர்த்தும் உன்னத நோக்கிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய உத்தரவின்படி கலைஞர் கைவினை திட்டம் என்ற பெயரில் தமிழ்நாட்டிற்கு என விரிவான திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழக அரசு சார்பில் புதுசாக வந்து கலைஞர் கைவினை அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இது மத்திய அரசோட பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம் எப்படி இருக்கோ அதேமாரி இந்த ஸ்கீமை தமிழக அரசு ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணி நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. இதான் வந்து கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் குடும்ப தொழில் அடிப்படையில் அல்லாமல் 25 கைவினை கலைகள் மற்றும் தொழில்களில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் குடும்ப தொழில் அடிப்படையில் இல்லாமல் நீங்கள் ஒரு கைவினை கலைஞராக இருக்கீங்க அப்படின்னா, அந்த தொழிலில் ஈடுபடுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இத்திட்டத்தின் மூலம் புதிய தொழிலை தொடங்குவதற்கும் செய்யும் தொழிலை நவீன வடிவில் விரிவாக்கம் செய்திடவும் கடன் உதவிகளும் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சிகளும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக உங்கள் தொழிலை நீங்கள் வந்து பார்த்தா மேம்படுத்துவதற்கு கடன் உதவி வழங்குறாங்க. திறன் மேம்பாடு உங்களுக்கான ட்ரைனிங், இப்போ அந்த கைவினை கலைஞர்கள் இருக்குன்னா அதை குறித்து உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. திறன் மேம்பாட்டு பயிற்சி கூடவே உங்களுக்கான தொழில் முனைவோருக்கான மேம்பாட்டு பயிற்சியும் வழங்குறாங்க. அந்த ஜாபை நீங்கள் அந்த பிஸ்னஸ் எப்படி நீங்கள் டெவலப் பண்ணலாம் அது குறித்த பயிற்சியும் வந்து ப்ரொவைட் பண்ணுறா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக என்ன பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்னா, கலைஞர் கைவினை திட்டத்தில் அதிகபட்சமாக 50,000 வரை 25% மானியத்துடன், ஸோ உங்களுக்கு 50,000 ரூபாய் அதிகபட்சமாக 25% வரை உங்களுக்கு மானியம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 3 லட்ச ரூபாய் கடன் உதவி வழங்குறாங்க. 5% வரை உங்களுக்கு வட்டி மானியமும் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற குறைந்தபட்ச வயது 35 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ மினிமம் ஏஜ் லிமிட்டே 35 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே எவ்வளோனா இருக்கலாம், பட் 35 வயசு தான் மினிமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 35 வயசுக்கு மேலே இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா 50,000 ரூபாய் மானியம் வழங்குறாங்க. 3 லட்ச ரூபாய் கடன் உதவி கொடுக்குறாங்க. 5% வட்டி மானியம் வேறு கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணதை அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த திட்டத்தில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, மறை வேலைப்பாடுகள் செய்கிறவங்க அப்ளை பண்ணலாம். படகு தயாரித்தல், உலோக வேலைப்பாடுகள், பூட்டு தயாரித்தல், சிற்ப வேலைப்பாடுகள், கற்சிலை வடித்தல், கண்ணாடி வேலைப்பாடுகள், மண்பாண்டங்கள், சுடுமண் வேலைகள், அப்புறம் கட்டட வேலைகள், கூலி முடைத்தல், கயிறு, பாய் பின்னுதல், துடைப்பான்கள் செய்தல், பொம்மைகள் தயாரித்தல், மலர் வேலைப்பாடுகள், மீன்வலை தயாரித்தல், தையல் வேலை, நகை செய்தல், சிகை அலங்காரம் மற்றும் அழகுகளை, துணி வெளுத்தல், தேய்த்தல், இசைக்கருவிகள் தயாரித்தல், துணி நெய்தல் மற்றும் துணிகளுடைய கலை, இந்த மாதிரி உங்களுக்கு பல கொடுத்துருக்காங்க. ஸோ பாரம்பரிய முறையில் ஜவுளி அச்சிடுதல், பாசிமணி வேலைப்பாடுகள், மூங்கில், சணல், பனை ஓலை, பிரம்பு வேலைப்பாடுகள், ஓவியம் வரைதல், வண்ணம் பூசுதல், கண்ணாடி வேலைப்பாடுகள், சுதை வேலைப்பாடுகள், பழங்குடியினருக்கான இயற்கை சேகரிப்பு மற்றும் கைவினைப் பொருட்கள் உள்ளிட்ட 25 வகையான தொழில்களுக்கு கடன் வழங்கப்படும். ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 10,000 கைவினைஞர்கள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் செயல்பட உள்ளது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 25 வகையான தொழில் நீங்கள் செய்கிறீங்க, இந்த 25 வகையான தொழில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணிக்கோங்க. வருஷத்துக்கு 10,000 பேரை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இத்திட்டத்தில் பயன்பெற msmeonline.tn.government.in என்ற இணைய வழியில் விண்ணப்பிக்க வேண்டும். தகுதியான விண்ணப்பங்களை மாவட்ட தொழில் மையத்தின் பொது மேலாளர்கள் தலைமையில் உள்ள குழு சரிபார்த்து வங்கிகளுக்கு பரிந்துரைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வெப்சைட் இதுதான் msmeonline.tn.government.in. இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா
சம்மந்தப்பட்ட மாவட்ட தொழில் மையத்தோட மேனேஜர் இருக்காங்க பாருங்க, அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ பேங்க்குக்கு வந்து பார்த்தா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கான லோன் நிலையம் வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்கள் இந்த திட்டத்தினை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வளம் பெற வேணுன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ தமிழக அரசு சார்பில் புதுசாக வந்து ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. 25 வகையான கைவினை தொழில் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 3 லட்ச ரூபாய் 50,000 ரூபாய் சப்சிடி கொடுக்குறாங்க. 5% வந்து வட்டி மானியம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பிஸ்னஸ் கற்றுக்கிறதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த தொழிலை நீங்கள் வந்து பார்த்தா சரியாக பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் மாரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கீழே சொல்லியிருக்க இந்த 5 வகை தொழில் நீங்கள் செய்கிறீங்க, உங்களுக்கு இந்த தொழிலாம் தெரியும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுங்கள். வெப்சைட்டு தான், பட் வெப்சைட் இப்போ இன்னும் வந்து பார்த்தா அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ போக போக தான் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. மேபி விரைவில் உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் அப்டேட் பண்ண சொல்ல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த ஸ்கீமுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது எல்லாமே கண்டிப்பாக நம்ம சேனல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ வந்து போட்டலாம். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த ஸ்கீம் பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ 25 தொழில் செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் அந்த பாரம்பரிய தொழிலாக அவங்க வந்து செஞ்சுட்டு வரணும், அவங்க அப்ளை பண்ண மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் தமிழக அரசு வந்து பார்த்தா பாரம்பரியமாக தொழில் செய்ய தேவையில்ல, உங்களுக்கு இந்த 25 தொழில் ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சாவே போதும் அப்படின்ற மாரி ஒரு புதுசாக வந்து இவங்க அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஸ்கீம் மூலமாக. அதேமாரி பிஎம் விஸ்வகர்மாவில் 18 வயசு வந்து ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த தமிழக அரசு சார்பில் 35 வயசு வந்து ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்கீமுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்தா ரெக்வஸ்ட் வச்சும் மத்திய அரசு சார்பில் எந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் தமிழக அரசு இந்த ஸ்கீம் மூலமாக வந்து பார்த்தா மேம்படுத்தி ஒரு புதிய ஸ்கீமாக வந்து தமிழகத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அரசாணை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அஃபிஷியலாக வெப்சைட் இன்னும் அப்டேட் பண்ணல. ஒன்ஸ் அரசாணை வந்ததுக்கப்புறம் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் இதுக்கான எல்லா பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு ப்ரெஸ் ரிலீஸில் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்ததுக்கப்புறம் நான் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது ஃபுல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதை பார்த்து இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆக பாருங்கள். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு தொழில் தொடங்குவதற்கும் தொழில் கற்றுக்குவதற்கும் இந்த மாதிரி பல வாய்ப்புகளை மத்திய மற்றும் மாநில அரசுகள் வழங்கிட்டு வராங்க. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கான ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆக பாருங்கள்.